மதுரை ஈச்சநேரி பகுதியில் பாதி எரிந்த நிலையில் உடல் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் தனிப்படை காவலர் மலையரசன் அவர் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த கொலைக்கான காரணம் என்ன? இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்று தெரிய வந்திருக்கிறதா? பின்னணி என்ன? திலகவதி, ஈச்சநேரி பகுதியில் நேற்று அடையாளம் தெரியாத நபர் பாதி எரிந்த நிலையில் உடல் போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் சிவகங்கையைச் சேர்ந்த சிவகங்கை மாவட்டத்தில் பணிபுரிந்த தனிப்படை காவலர் என்பது தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை விமான நிலையம் செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை ஈச்சநேரி பகுதியில் அந்த பாதி எரிந்த நிலையில் நேற்று உடலானது கண்டெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த உடல் தற்போது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதும் சிவகங்கை காளையார் கோயிலில் பணிபுரிந்து வந்த தனிப்படை காவலர் என்பதும் தெரிய வந்துள்ளது. அவர் மனைவி கடந்த 1ஆம் தேதி விபத்தால் காயமடைந்து இந்த ஈச்சநேரி பகுதிக்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் கடந்த 5 தினங்களுக்கு முன்பு அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த ஆவணங்களை வாங்கி செல்வதற்காக 2 நாட்கள் முன்பு வந்ததாகவும் அப்போது இந்த பகுதியில் மர்மமான முறையில் எரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது போலீசார் தகவல் வெளியாகியுள்ளன. இதைத் தொடர்ந்து இதை யாரேனும் கொலை செய்து வீசி சென்றார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பது கோணத்திலையும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் கடந்த இந்த 19 நாட்களில் மட்டுமே 4க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் நடந்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி இந்திரா ராணி என்ற மூதாட்டி சாக்கு பையில் கட்டிய நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். அதே போல இசைக்கலைஞர் தலித் இளைஞர் கடந்த 12ஆம் தேதி சிலைமான் பகுதியில் இறந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதே நிலையில் 11ஆம் தேதி கமலேஷ் என்பவர் சிக்கந்தர் சாவடி பகுதியில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து பல்வேறு இளைஞர்களும் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது காவலரே உயிரிழந்த சம்பவம் மதுரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மேலதிக விவரங்களை சேகரிங்கள் சுபாஷ். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.